Hello friends, welcome to Mrs. Stitch Blouse, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும்னா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே நான் வந்து ஒரே நாள்ல பர்ச்சேஸ் பண்ண என்னோட sarees and salwars. சோ எதுக்காக நான் இப்படி ஒரே நாள்ல மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னடா இவ்வளோ ட்ரெஸ் இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ இது வந்து என்னோட தீபாவளி பர்ச்சேஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாமே. ஸோ தீபாவளி ரொம்ப நெருங்கிச்சுன்னு ஒரு 1 month தான் கேப் இருக்கு. நீங்களும் நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரெகுலரா தீபாவளிக்கு முன்னாடி அடிக்கடி வந்து ஷாப் போறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் நான் போயிட்டேன் அப்படின்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அது தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டு அதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நான் வந்து நிறைய சாரீஸ், நிறைய சுடிஸ் அந்த மாதிரி மொத்தமா எடுத்துருவேன். எடுத்துட்டு அதை ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து கடை பிளஸ் இன்ஸ்டியூட் ரெண்டுமே இருக்கிறனால நான் இப்போ மார்னிங் வந்து ஒரு சாரீ வியர் பண்ணிட்டு கிளம்பி போறேன் அப்படின்னா ஒரு 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரலும் ஒரு 10ல இருந்து ஒரு 12 மணி நேரம் அந்த சாரியை வியர் பண்ணி அப்படியே இருக்கணும்ன்றனால நிறைய நான் பார்த்து நிறைய செலக்ட் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கும்போது ஒன்று ட்ரெஸ் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தா ஓகே எடுத்துப்போம் அப்படின்னு எடுப்பாங்க, இல்லை பட்ஜெட் கம்மியாக இருந்தால் எடுப்போம் அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ கலர் பிடிச்சிருந்தா எடுப்போம், இல்லை பட்ஜெட் ஓகேனா எடுப்போம். பட் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து டே ஃபுல்லாக வியர் பண்ணி இருக்கணுன்றனால கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ரெண்டாவது வந்து நான் வீட்லேயா இருக்கட்டும், இல்லை கடையிலையா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூட்லையா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எனக்கு யூடியூப்ல வீடியோஸ் எடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வீடியோஸ் எடுப்போம், ஆன்லைன் கிளாஸ் வீடியோஸ். ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வீடியோஸ்ல வந்து நான் கட்டியிருக்கிற சாரீ வந்து யூனிக்கா தெரியணும் அப்படின்ற மாதிரி, வீடியோல நல்லா அட்ராக்டிவா தெரியணுன்ற மாதிரி பார்ப்பேன். அடுத்து வந்து ஒர்க் டெஸ்ட் எல்லாமே பேசிட்டு இருப்போம். ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு தெரியும், இப்போ லேடிஸ்னா நிறைய வந்து நம்ம சாரீ கட்டிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வீட்டில இருந்து சாரீ கட்டிட்டு இருக்கிறத விட வெளியில போய் சாரீ கட்டிட்டு இருக்கோம்னா அந்த சாரீ வந்து குலையாம இருக்கணும், மடிப்பு அப்படியே இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து இப்ப நம்ம ஒரு சாரீ கட்டுறோம் அப்படின்னா அந்த சாரீ வந்து ஒரு டைம் கட்டிட்டு நிறுத்தாம அடுத்த டைம் கட்டும் போது அதை வாஷ் பண்ணி அயன் பண்ணாம நம்ம அப்படியே கட்டுற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா விதத்திலையும் ஈஸியா இருக்கணும். தென் பட்ஜெட்டும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கணும். ஸோ நான் வச்சிருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு 500 பட்ஜெட்ல தான். நிறைய பட்ஜெட் போட்டு நான் எப்பவுமே சாரீஸ் எடுக்க மாட்டேன். பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், கன்வீனியன்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்து எடுத்த சாரீஸ் இது. ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் அடுத்து நான் ஒவ்வொன்றா வந்து க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுடிதார் பத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து 2 சுடி வந்து சேம் கலர், அடுத்து 2 சுடி வந்து சேம் கலர், அடுத்து 1 வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இது என்னன்னா செட் சுடி மாதிரி பிளான் பண்ணி எடுத்தது. ஆக்சுவலா இந்த மாதிரி எப்பவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னா எங்க அண்ணிங்க இருக்காங்க, 4 பேர் எனக்கு அண்ணிங்க இருக்காங்க, நாத்தனார் அவங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி எப்பவுமே வந்து சாரீ வந்து செட் சாரீ மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி எடுப்போம். ஸோ எடுத்துட்டு செட் சாரீ வியர் பண்ணுவோம் எப்பவுமே ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா. இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றனால சுடி பிளான் பண்ணோம். ஸோ இந்த சுடி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் இருக்கு, 3மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலரு. அப்புறம் இந்த சுடி வந்து பாத்தீங்கன்னா 700 ரேட்டு, பட் ரொம்ப ஒர்த்து 700க்கு. ரொம்ப மெட்டீரியலா இருக்கட்டும் நல்லா இருந்தது. இந்த துப்பட்டால இருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. இது பாருங்க, இது ஒரு லைட் ப்ளூ மாதிரி ஒரு கலர். ஸோ இதுதான் வந்து ஒரு கலரு. இதோட துப்பட்டா வந்து ஒயிட்டு வித் இந்த டாப்போட பார்டர் வந்து அதுல வந்து இருந்தது. ஸோ இது ஃபுல்லா உள்ள ஓபன் பண்ணி காட்டுறேன். ஒயிட் கலர் பேண்ட் இது இந்த மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலா நெக்கு கிட்ட இங்க வந்து பூந்தி பால்ஸ், இந்த பொட்லி பட்டன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த பட்டன் இதுலயே சுடியிலேயே வந்து டிசைனா இருக்கு. ஸோ இது ஒரு சுடி. இதே சேம் கலர் வந்து இன்னொன்று. ஸோ 2 பேர் வந்து மேட்சிங்காக போடுற மாதிரி பிளான் பண்ணோம் நாங்கள். எப்போவுமே வந்து செட் சாரி இல்லை செட் சுடி அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா 2 பேர் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுப்போம். ஏன்னா எல்லாமே ஒரே கலராக எடுக்காம 2 பேர் மேட்சிங் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். இல்லை வந்து மாடல் ஒரே மாதிரி வேற கலர் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 பேருக்கு பிளான் பண்ணி எடுத்தோம். அடுத்து வந்து இந்த கலர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கலர். ஸோ இந்த 2 கலருமே வந்து காமனா எல்லாரும் வச்சிருக்கிற கலர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இது வந்து பிங்க்லயே லைட் பிங்க் மாதிரி வரும், அது ப்ளூலயே லைட் ப்ளூ வரும். ஸோ சேம் தான், அந்த நெக்ல வந்து டிசைன் சேம் தான், அதே மாதிரி துப்பட்டாவும் சேம் தான்.
ஒயிட் துப்பட்டா வித் இந்த டாப் கலர் பார்டரோட வருது. ஸோ அதே சேம் ஒயிட் பேண்ட் இதுவும். ஸோ நான் வந்து தீபாவளிக்கு போகும்போது எங்கள் அண்ணிங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்தேன். ஸோ இது வந்து இன்னும் ஒன்று, அதுலேயே ரெண்டு பேருக்கு பிளான் பண்ணோமா, அதுலேயே ஒன்று. அப்புறம் வந்து இது இன்னொரு கலர், இது ஒரு ஆளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்னு சொல்ல முடியாது, ப்ளூ லைட் ப்ளூன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கும் மிட்ல ஒரு கலரு, ரெட் கலர் பேண்ட்டு, ரெட் கலர் துப்பட்டாவோட வருது. இதுலேயும் நெக்ல வந்து அந்த பொட்லி பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதில் உள்ள துப்பட்டா வந்து இதுதான். அதோட பார்டர் கலர் வந்து டாப் கலர் வந்துடும். அப்புறம் ரெட் கலர்ல பேண்ட் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வியர் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், தனியாக தெரியும். ஸோ எல்லாமே டிசைன் வந்து சேமாக இருக்குது, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வியர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி எடுத்தது. ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. கம்மியான பட்ஜெட்லேயும் ரொம்ப அழகாக பிடிச்ச மாதிரி எல்லாருக்குமே இந்த கலர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து சொன்னோடனே சொல்லிட்டாங்க, எந்த கலர்னாலும் எங்களுக்கு ஓகே, இதில் எந்த கலர்னாலும் எனக்கு ஓகே அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அப்படியே எடுத்துட்டேன். இதை அடுத்து சாரீஸ் பார்க்கலாம். நான் வந்து நிறைய சாரீஸ் எடுத்தேன். அதில் ஒரே ஒரு சாரீ மட்டும் சில்க் சாரீ எடுத்தேன். சில்க் சாரீ அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நிறைய சில்க் சாரீஸ் எடுப்போம், ஆனால் வந்து நிறைய அதை வியர் பண்ண மாட்டோம், ரெகுலராக வியர் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சிருப்போம். ஸோ நான் வந்து எனக்கு சில்க் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய சில்க் சாரீஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் வந்து சில்க் சாரீ எடுத்தால் அதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நல்ல டிசைன் பண்ணி போடணும், ஆரி ஒர்க் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வருவாங்க. ஒரு நாளைக்கே வந்து ஒரு 5-6 கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிசைன் செலக்ட் பண்ணி சொல்லி அந்த கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைனு, அவங்க பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைனு, தென் அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு டிசைன் காமிச்சு அந்த டிசைனை கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் எனக்குன்னு ஒரு டிசைன் வரும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். உடனே வந்து டிசைனே செலக்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பேன், நம்மளுக்கு இந்த டிசைன் செட் ஆகுமா, இது நல்லா இருக்குமா, இது ஓகேவா இருக்குமா. ஏன்னா நம்மளே நிறைய டிசைன் பண்றோம், நம்மளோட பிளவுஸ் வந்து யூனிக்கா இருக்கணும், ரொம்ப கிராண்டா இருக்கணும், புதுசா இருக்கணும், யாரும் இதுவரையிலும் போட்டிருக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய யோசிப்பேன். இம்மீடியட்டா என்னால வந்து அந்த பிளவுஸுக்கு வந்து டிசைன் கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் சில்க் சாரீஸ் வாங்கி அப்படியே வச்சிருப்பேன், யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பேன். அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க நிறைய இது டிசைன் பண்றீங்க, நீங்க ஏன் டிசைன் பண்ண பிளவுஸே போட மாட்டீங்க அப்படின்னு. நான் இப்போ கூட போட்டிருக்கேன், ஒரு நார்மல் சாரியோட வித் பிளவுஸ் அந்த மாதிரி தான் ரெகுலரா போடுவேன். ஏன்னா நிறைய டிசைன் பண்ணும்போது எனக்கு அதை பண்ணணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது, நான் யோசிச்சதே கிடையாது. எப்போவாது யோசிப்பேன், அப்போ யூனிக்கா டிசைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம டிசைன் செலக்ட் பண்ணிட்டு பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே அவசரமா நிறைய வேலையில அப்படியே வச்சிருவேன். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி ஒரு சாரி வாங்கியிருக்கேன். இது சாரி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலாக வந்து சில்க் சாரி, அதுலேயும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் வெயிட் சில்க் சாரி. ஸோ இந்த சாரி வந்து செக்குடு பேட்டர்னில், ஸோ மோஸ்ட்லி செக்குடு பேட்டர்னில் வர சாரீஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சாரி தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த சாரி வந்து ஃபுல்லாக செக்குடு பேட்டர்னில், இந்த முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெத்தலை மாதிரி டிசைனு, முந்தி ஃபுல்லும் ஜரி பார்டரில் வருது. ஜரி பார்டர்னா ரொம்ப பிரைட் கோல்டு அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த முந்தி ஃபுல்லும் வந்து கொஞ்சம் டல் கோல்டு மாதிரி அப்படி கோல்டன் சேட்ல தான் இருக்கு. இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் சேட்ல வருது. இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து நம்ம ஒர்க் பண்றதா இருந்தாலும் சிம்பிள் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை கிராண்ட் ஒர்க் பண்றதா இருந்ததுன்னா இந்த சேலையோட வித் பிளவுஸ் இல்லாம இந்த சேலையில அங்கங்க செக்குடு பேட்டர்ன்ல ஒரு கலர் வருதுல, அந்த கலர்ல ஏதாவது ஒரு கலர் வந்து பிளைன் சில்க் காட்டன் வாங்கிட்டு நம்ம டிசைன் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம், 2-in-1 பர்பஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ் நம்ம நார்மலா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது ரெகுலர் வியராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதனால நான் பிளான் பண்ணி இந்த சாரீ வாங்கினேன். இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ரூபா வரும் ரேட்டு. ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ரெகுலராக நம்மளால உடுத்தவும் முடியாது. அதுக்கு பிளவுஸ் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் பண்ண பிளவுஸும் ரெகுலராக போட முடியாது. காலையிலேருந்து நைட்டு வரலும் நம்ம ஃபுல்லாக வியர் பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ண பிளவுசஸ் அந்த அளவுக்கு சூட் ஆகாது இல்லையா. அதனால நான் வந்து 2-in-1 பர்பஸ்லேயே வாங்கிட்டேன். இந்த பிளவுஸும் நம்ம ஒர்க் பண்ணி போட்டுக்கலாம், டிசைன் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மேட்சாக ஒரு பிளவுஸ் எடுத்து அதில் டிசைன் பண்ணிட்டு எப்போவாது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு ரெண்டா பிளான் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து சூப்பராக ஒரு யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணிட்டு அடுத்து வந்து நான் உங்களுக்கு இந்த சாரியோட அந்த பிளவுஸையும் காமிக்கிறேன். அடுத்த சாரீஸ் பார்க்கலாம்.
இப்போ வந்து அடுத்த டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு 5 saree எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 485, அதாவது 485 ரூபா, 500 ரூபாக்குள்ள வருது. ஸோ இந்த சாரீஸ் ஒரு 5 sarees வந்து மொத்தமா எடுத்தேன். எல்லாமே வந்து யூனிக்கா கலர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸா இருக்கும். பட் அந்த சாரியோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட சேம் மெட்டீரியலா இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ரெகுலரா வியர் பண்றோம். காட்டன் சாரீஸ்னா நம்ம எப்பவுமே வந்து அயன் பண்ணி தான் உடுத்த முடியும். ஒவ்வொரு டைம் நம்ம கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப அயன் பண்ணிட்டு உடுத்தணும். பட் இந்த மாதிரி சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ணவே தேவையில்லை. டைரக்டா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே உடுத்திக்கலாம். அப்புறம் வந்து சரி வாஷ் பண்ணி உடுத்த தேவையில்லை அப்படின்னா உடம்போட ஒட்டின மாதிரி இருக்காது. இந்த சாரீஸ் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு காட்டன் மாதிரியே இருக்கும். ஸோ காட்டன் வியர் பண்ணா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் லுக், ஒரு மாதிரி நல்லா அந்த மடிப்புலாம் நீட்டா வந்து எப்படி கிராண்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த சாரீஸ். ஆக்சுவலா இது வந்து ஃபேன்சி சில்க் சாரீஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நான் இது ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலா கிரீன் கலர்ல எடுத்தேன். ஸோ இந்த சாரீ கிரீன் வித் ப்ளூல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதோட முந்தி வந்து இதுதான், இந்த இடத்துல இருக்கு. இதோட பிளவுஸ் வந்து இது. பிளவுஸ் வந்து கிரீன் கலர்ல ஃபுல்லும் வந்து செக்டு பேட்டர்ன், அதாவது கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி செக்டு பேட்டர்ன் மாதிரி இருந்தது. மைல்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதோட முந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல இந்த மாதிரி இருந்தது. பாக்ஸ் பாக்ஸா போட்ட மாதிரி ப்ளூ கலர்ல டிசைனா இருந்தது. ஸோ இது எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சாரி பார்ப்போம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி சாரி ஓப்பன் பண்றோம் அப்படின்னா அந்த மடிப்புலயே தான் நான் ஃபோல்டு பண்ணுவேன், மாத்தி ஃபோல்டு பண்ண மாட்டேன். ஸோ அடுத்த சாரி இது பாருங்க. இது பீச் கலர்ல அப்படியே லைட், அதாவது பிங்க்லயே வந்து ரொம்ப லைட் பிங்க். இதுவும் வந்து ஃபுல்லா ஃப்ளவரோட ஆரஞ்சு, பிங்க், ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலரும் அந்த மாதிரி இருந்தது. இதோட பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா செக்டு பிளவுஸ், சாரி கலர்ல பிளவுஸ். சாரி ஃபுல்லா இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன் இருந்தது. பிளவுஸ் மட்டும் பிளைனா இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளவுஸ்லாம் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும். சாரீஸும் வியர் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பாருங்க, தொட்டு பார்க்கறதுக்கும் சாஃப்டா இருக்கு, காட்டன் மாதிரி வெடவடன்னு இருக்காது. ஆனா மடிப்பு வச்சு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த மடிப்பு அப்படியே வந்து குலையாம அப்படியே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் வியர் பண்ணியிருந்தாலும் அப்படியே இருக்கும். அதனால எடுத்தேன். அடுத்த கலர் பாருங்க, ரெட், அதாவது ரெட்லயே டார்க் ரெட் இல்லாம பீச் ஷேட்ல கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி. ஸோ இதுலயும் வந்து செக்டு பேட்டர்ன்ல சாரி. பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ். அப்புறம் வந்து முந்தியும் வந்து இந்த சாரியில உள்ள பேட்டர்னே கொஞ்சம் ஹெவியா வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா வந்த மாதிரி. இதுதான் வந்து முந்தி. இதை எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து நான் இன்னொரு 2 சாரி இதே பேட்டர்ன்ல எடுத்தேன். ஒன்று வந்து டார்க் ப்ளூ, இன்னொன்று வந்து லைட் ப்ளூ, அதாவது ரொம்ப லைட் ப்ளூ இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே வந்து கலர் ரொம்ப யூனிக்கா இருந்தது. உள்ளுக்குள்ளேயும் வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது. சாரி டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது சில்க் சாரினா நார்மல் சில்க் சாரி, பிளைன் செக்டு பேட்டர்ன் அப்படி இல்லாம டிசைனாவும் இருந்தது. பிளவுஸும் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி எடுத்தேன். அடுத்து இந்த சாரி பார்க்கலாம். இது வந்து கிரீன் வித் ரெட் ஷேட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுல வந்து செக்டு பேட்டர்ன் இல்லாம வெறும் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ இது பாருங்க, இந்த இடத்துல பிளவுஸ் பிளைன் பிளவுஸ். அடுத்து இது வந்து முந்தி. அடுத்த சாரீஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த சாரி பாருங்க. இது வந்து 540 ரூபா ரேட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கலரா இருக்கட்டும், சாரியோட மெட்டீரியலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த மாதிரி ஜூட் மெட்டீரியல் மாதிரி, சணல் மாதிரி மெட்டீரியல் வரும்ல, கொஞ்சம் சாஃப்டா நூல் நூலா இலை இலையா வந்த மாதிரி, அந்த மாதிரி இருந்தது. ஆனா வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, கலரும் சூப்பரா இருந்தது. ஸோ இந்த சாரி பாருங்க. இதோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இக்கத் பிளவுஸ் கொடுத்துட்டாங்க சாரிக்குள்ள. இதோட முந்தி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி, அதாவது ஃபுல்லா வந்து ஃப்ளவர் பிங்க் டிசைன் வருது. பக்கத்துல முந்தி அந்த சாரியோட கலர்லயே 2 கலர்லயே வர மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரி. இது வந்து 540 ரூபா ரேட்டு. ஸோ இந்த சாரி ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன்.
இது வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்மளுக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு டே ஃபுல்லா நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சாரீ கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்காது, கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து ஒரு 380 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இது எல்லாமே. ஸோ இந்த சாரீ பாருங்க, இது ஒரு மாதிரி டார்க் கலர், ஆனியன்லயே வந்து டார்க் கலர் மஜந்தா கலர்னு சொல்லுவோம்ல, அதுல இதுல வந்து பிளாக் வித் ஒயிட்ல வந்து அந்த டிசைன் மாதிரி வந்திருந்தது. இது வந்து ஆக்சுவலா அந்த பிளைனா வர்றது வந்து பிளவுஸ். ஸோ இதுல பிளாக் கலர் புட்டா மட்டும் வர மாதிரி பிளவுஸ். அதுக்கப்புறம் ரன்னிங் முந்தி வரும். இதுல பாருங்க, ஸோ இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வருது. முந்தி வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி வருது. இதுவும் நல்லா இருந்துச்சு. சாரீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அயன் பண்ணி உடுத்த தேவையில்லை. நம்ம அப்படியே வந்து ரெகுலர் வியருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்மளால வந்து கஷ்டப்பட்டு அயன் பண்ணி நம்ம வந்து கஞ்சி போட்டு துவைச்சு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையே இல்லை. பட் காட்டன் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். இது நல்லா கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்தேன். இதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ பார்த்தோம்ல, அதே மாடல்ல அந்த சணல் மாதிரி மெட்டீரியல், ஜூட் மெட்டீரியல் மாதிரி வரும். ரொம்ப லேஸா இருக்கும் சாரீ. பட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 385 ரூபா தான். இது வந்து பிளவுஸு பிங்க்னா ஒரு பீச் கலர் மாதிரி பிளவுஸு. சாரீ ஃபுல்லாக சாக்லேட் கலரில் வருது. ஸோ இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டஸ்ட் கலர், சாக்லேட் கலர்லாம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த சாரீ எடுத்தேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சாரீ எடுத்தேன். இது வந்து ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷன்ல கீழே வந்து பார்டர் இருக்கு. சாரியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட முந்தி வந்து இது சாரீ. பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ். அப்படி சாரீ எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பிளவுஸ் இந்த முந்திக்கு வந்து பார்டரோட கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேன்சி பார்டர் மாதிரி அட்டாச்மெண்ட்ல வரும்ல, அந்த மாதிரி பார்டர் இது. ஸோ இந்த சாரீ இதே மாதிரியே வந்து இந்த மஜந்தா கலர் வர மாதிரி இன்னொரு சாரியும் எடுத்தேன். இந்த மெட்டீரியலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் வந்து நம்ம அயன் பண்ணி வியர் பண்ண தேவையில்லை. சில்க்லேயே வந்து சாஃப்ட் சில்க்லேயே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக முந்தி. இது எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு சாரி பிளவுஸ் இருக்கு. ஸோ இந்த பிளவுஸ் பாருங்க, இந்த மாதிரி வரும். பிளவுஸ்ல வந்து தனியாக மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாரீ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி குட்டி குட்டியாக ரேகை வர மாதிரி பிளவுசஸ் இது. ஸோ இதுவும் வந்து நம்ம இந்த பிளவுஸ் அப்படி ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்லீவுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சாரீஸும் பார்த்தாச்சு. புது ட்ரெஸ்ஸஸ் நிறைய வாங்கணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே சந்தோஷத்தோட இந்த சாரீஸ் எல்லாத்துக்குமே பிளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ இந்த பிளவுசஸ் எல்லாம் நான் ரெடி பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணோன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.